வெல்கம் டு கிராமத்து பொண்ணு பிரியா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இந்த வீடியோ சனிக்கிழமை காலையில் எடுத்துகிட்டு இருக்கேன். இன்றைக்கி எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கெல்லாம் ஸ்கூல் லீவுங்க. காலையிலிருந்தே மழை வர மாதிரிங்க மோடம் போட்டுகிட்டே இருந்துச்சு. மாமா டியூட்டியிலிருந்து வந்ததும் காட்டுக்கு உப்பு விதைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. நாங்களும் மாமா கூடயே வந்துட்டோம். நம்ம வீட்டை குட்டீஸ் வச்சுட்டு காட்டில் எந்த வேலையும் செய்ய முடியாதுங்க. இருந்தாலும் கொஞ்சம் நேரம் மோடமாக தான் இருக்குது. ஏதாவது விளாண்டாங்கன்னா கொஞ்சம் பில்லு இழுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேங்க. எவ்வளோ குறைன்னு சொல்லி பாருங்க, நிறைய கோரையாக முளைச்சிருக்கு. களைக்கொல்லி அடிக்கவும் அந்த களைப்பில் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த கோரை மருந்து அடித்தா மட்டும்தாங்க கோரைப்பில் வந்து வராது. கோரை மருந்து வந்து நாங்கள் அடிக்கலை. அதை அடிக்காத விடவும் நிறைய கோரைங்க. கோரைக்கு மருந்தடிக்கிற மாதிரி இருந்துச்சுனாங்க வெள்ளாமை பண்ணுறதுக்கு முன்னாடியே மருந்தடிச்சு ஒரு 20 நாள் காட்டை அப்படியே விட்டுருணுங்க. அதுக்கப்புறம் தான் காட்டை வந்து ஓட்டி வெள்ளாமை வச்சோம் அப்படின்னா தான் கோரை வராது இருக்கும். ஆனால் களைக்கொல்லி வந்துங்க வெங்காயம் ஊனதுக்கு அப்புறமே அடிச்சுக்கலாங்க. நம்ம காட்டில் வெங்காயம் நட்டு 20 நாளைக்கு மேலாகுதுங்க. நம்ம வெங்காயம் நட்டத்துலேருந்தே மழை பார்த்தோன்னா விட்டு விட்டு வந்துக்கிட்டே தாங்க இருக்குது. எந்த ஒரு வெள்ளம் பண்ணாலும் சரிங்க, அளவாக மழை பெஞ்சிச்சுன்னா பிரச்சனையே இல்லை. மழை வந்து ரொம்ப அதிகமாக போனாலும் பிரச்சனை, மழையே இல்லைனாலும் பிரச்சனைங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ மோடம் போட்டுகிட்டே இருக்கிறதுக்கும் பயிரில் பார்த்தோம்னா நிறைய புழுவெல்லாம் சாப்பிட்டுங்க. அந்த பயிரை கத்திரிச்சே போட்டிருக்கு. அது மாதிரி இருக்குது. மருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். ஆனால் அடிக்கிறதுக்கு இந்த மழை வந்து விட மாட்டேங்குதுங்க. மழை டெய்லியும் பெஞ்சிட்டே இருக்கிறதுனால மருந்து அடித்தாலும் பயிருக்கு வந்து சோதிக்காதுங்க. ஒரு 2-3 கால் தாங்க பில்லு வந்து பிடிங்கிருப்போம். அதுக்குள்ளே மழை வந்து நல்லா படப்படப்படன்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மாவு இருந்துச்சுங்க. குழந்தைங்களுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுக்கலான்னு ஊற்றிட்டுருக்கேன். குழந்தைங்களுக்கு எப்பயும் மாவு தோசை மாதிரி ஊற்றாதுங்க. அதில் முட்டை ஊற்றி பெப்பரு உப்பு போட்டுங்க சுட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா குழந்தைங்க நல்லா சூப்பராக சாப்பிட்டுக்குவாங்க. வயிறு சீக்கிரம் ஃபுல்லாயிரும். பாப்பாவுக்கு தோசை சுட்டு கொடுத்ததுக்கப்புறம் மாமாவுக்கு தோசை சுட்டு கொடுத்துருங்க. அவருக்கு ஆம்லேட் கேட்டாருன்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்தேங்க. ஆம்லேட் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதை பார்த்தாவே ஒரு மாதிரி இருக்கும். இருந்தாலும் மாமாவுக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு சொல்லிட்டு மாமாவுக்கும் போட்டு கொடுத்துருக்கேன். எனக்கும் வெங்காய மிளகா தோசை வந்து போட்டுவிட்டேங்க. சுட்டதுக்கப்புறம் வெளியே உட்காந்து நல்லா நிம்மதியாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேங்க. மழை வந்து விட்டு விட்டு தூரிக்கிட்டே இருக்குங்க. சனிக்கிழமை வந்து ரொம்ப அதிகமாலாம் மழை இல்லைங்க. சும்மா கொஞ்சம் நேரம் மழை வந்து படப்படப்படன்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் நின்று போயிடுது. இதே மாதிரி தாங்க பண்ணிகிட்டே இருந்துச்சு. இருந்தாலுமே மழை தூக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு குழந்தைங்கள வீட்டிலேருந்து வெளியவே விடலை. வீட்டுக்குள்ளே தாங்க வச்சுருந்தேன். ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரியாமல் துவைச்சி போட்டேன். சரி கொஞ்ச நேரம் தானே மழை வந்து தூருது, எப்படியும் காஞ்சிரும்னு சொல்லிட்டு துவைச்சி போட்டேங்க. ஆனால் நான் துவைச்சி போட்ட நேரமாக என்னமோ அதுக்கப்புறம் மழை பிடிச்சது வந்து விடவே இல்லைங்க. சும்மா மழை வந்து படப்படன்னு தூரிக்கிட்டே இருந்துச்சு. ட்ரெஸ்ஸு மட்டும் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை பார்க்குறப்பெல்லாம் எப்படா துவைச்சி காய வச்சு எடுத்து வைப்போம்னு சொல்லி தோணிகிட்டே இருக்கும். இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஆர்வ கலரில் வந்து துவைச்சி போட்டேன். ஆனால் ட்ரெஸ்ஸு வந்து இன்னைக்கு காயவே இல்லைங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஆட்டுக்கெல்லாம் தீனி போடலான்னு சொல்லிட்டு கட்டித்தறிக்கு வந்து வந்தாச்சுங்க. லைட்டாக மழை நின்ன கேப்பில் ஆட்டுக்கு போய் ஏதாவது தீனி கொண்டு வந்து வச்சுருதுங்க. ஆடு வந்து நல்லாவே வெயினே போயிடுச்சு. நான் எங்கெல்லாம் போகிறனோ அங்கெல்லாம் பெரியம்மா வந்து பின்னாடியே சுற்றிகிட்டே இருந்தான். வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாவே அம்மா இவன் நம்மளை விட்டு எங்கேயாவது போயிட்டா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி அம்மா அம்மான்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருப்பா. நான் கட்டித்தரையில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் உடனே பின்னாடியே வந்துட்டான். வீட்டுக்கு வெளியில் எந்த சைடு கால் வச்சாலும் நெசன்னு ஒரு மாதிரி ஈரமாகவே இருந்துச்சுங்க. அதனால வீட்டுக்கு வெளியில் சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா சமையல் வேலை மட்டும்தாங்க பெண்டிங்கில் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அம்மா வீட்டிலேருந்து கத்திரிக்காய் கொடுத்து விட்டுருந்தாங்க. இந்த கத்திரிக்காய் வந்து மருந்தடிக்காத கத்திரிக்காய்ங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது கத்திரிக்காய் வந்து. அதனாலேயே நிறைய கத்திரிக்காய் வந்து புழு உளுந்து போகுதுங்க. ஒரு 4 கிலோ கத்திரிக்காய் செடியில் காய்ச்சி அப்படின்னா 2 கிலோ தாங்க நல்ல கத்திரிக்காயாக இருக்குது. மீதி எல்லாமே புழு வச்சிருக்கு. இருந்தாலும் இன்னும் அப்பா வந்து மருந்தடிக்காத வச்சுருக்காங்க. அதனால் காய் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கடையில் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு கடையில் செஞ்சிட்ருக்கேன். கத்திரிக்காய் கடையில் வந்து கொஞ்சம் தக்காளி வச்சு புளி போட்டு கடைஞ்சிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குங்க. கத்திரிக்காய் கடையில் செய்கிறதுக்கு கத்திரிக்காயெல்லாம் தாளித்து விட்டதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்தாங்க மறுபடியும் மழை வந்து தூரிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி பாப்பா கொஞ்சம் மழை விட்ட டைமில் கேக் செய்கிறேன்னு சொல்லிங்க கேக் செஞ்சு வச்சுருந்தாங்க. அந்த வாடாமல்லி பூ இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து மண்ணை நல்லா உருட்டி கப்பில் போட்டு நல்லா தட்டிங்க. அதுக்கு மேலே அந்த வாடாமல்லி பூவெல்லாம் வச்சுட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. குழந்தைங்கள வீட்டுக்கு வெளியில் விட்டாலும் பார்த்துக்க முடியல, வீட்டுக்குள்ளாரையே வச்சுருந்தாலும் சமாளிக்க முடியல. அப்படி தாங்க இந்த நாள் வந்து போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் பார்த்தோன்னா நிறைய சூளாங்கட்டி வந்து தாங்கவே முடியல. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளார வந்து வந்தாச்சு. ஜன்னல் எல்லாம் இழுத்து சாத்திட்டுங்க. இந்த சூளாவர்த்தி வந்து சூப்பராக கேட்குதுங்க. 10 ரூபா தாங்க ஒரு பாக்கெட்டு. அதில் வந்து நிறைய சூளாவர்த்தி வந்து இருக்குது. அந்த பத்தியை வந்து பற்ற வச்சுட்டு 2 பத்தி வந்து பற்ற வச்சுட்டு ஜன்னல் எல்லாம் சாத்தி விட்டோம் அப்படின்னா ஒரு சூளம் கூட இல்லைங்க, சீக்கிரமாக எல்லா சூளமும் செத்து போயிடுது.
கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறம் கத்திரிக்காய் வந்து கடைஞ்சி எடுத்தாச்சுங்க. காலையிலேயே பால் வந்து பெற போட்டு வச்சுருந்தேன். ஈவினிங் ஆட்டம் நல்லா தோஞ்சிருச்சுங்க. சும்மா சாப்பிட்டோம் அப்படின்னா சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு வெங்காயம் மிளகா போட்டு தாளித்து வச்சாச்சுங்க. நேரமாக சாப்பாடு செஞ்சாச்சுங்க. சாப்பாடு செஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு குழந்தைங்க கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கலாம்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அவங்க 3 பேரும் சேர்ந்து நல்லா ஜாலியாக விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்னதான் விளையாடுவாங்கன்னு தெரியாதுங்க, ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாண்டுட்டே இருப்பாங்க. நம்ம வீட்டில் சின்ன பாப்பா இருக்கிறதே ரொம்ப குட்டி உண்டு தான் இருப்பாள். அவன் வந்து குட்டி பையனை தூக்கி வச்சுட்டு உப்பு மூட்டை தூக்குறேன்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்கும் இந்த ரூமுக்கும் தூக்கிட்டு இருந்தான். அவனும் நல்லா ஜாலியாக எங்கள் அக்கா மேலே ஏறி உட்காந்துட்டு விளாண்டுட்டு இருந்தான். பெரிய பாப்பா வந்து தனியாக கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தா. அவங்க 2 பேரும் விளையாடுறத பார்த்துட்டு அவளும் நான் தூக்குறேன்டான்னு சொல்லிட்டு அவனும் கொஞ்ச நேரம் தூக்கி விளாண்டுட்டு இருந்தாங்க. ஆக மொத்தம் எங்கள் வீட்டில் குட்டி பையன் வந்து எல்லாத்துக்குமே செல்லங்க, எல்லாத்துக்கிட்டையும் சீக்கிரமாக அட்டாச் ஆயிடுவான். பாப்பாலாம் குட்டி பொண்ணாக இருக்கும்போது நான் அவங்க அப்பா 2 பேர் தாங்க கொஞ்சம். ஆனால் குட்டி பையன் வந்ததுக்கப்புறம் நான் அவங்க அப்பா அவங்க அக்கா 2 பேர் எல்லாத்துக்குமே பயங்கர செல்லம். அவங்க அப்பா வந்து மலையரத்தில் வேலைக்கு போகணுன்னு சொல்லிட்டு வேலைக்கு வந்து கிளம்பிட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவாண்ட குட்டி பையன் வந்து குறுக்க பூந்துட்டு ஃபைடர்மேன் சொல்லிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி அவங்களாம் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. மலை மோடத்தில் காலையிலேருந்து அங்கங்கே சுற்றிட்டு ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு ஈவினிங் வந்து கொஞ்சம் நேரமாக படுத்தா நல்லா சூப்பராக தூங்கலான்னு சொல்லிட்டு படுக்கலான்னு வந்தாங்க. இவங்க வந்து தூங்குற மாதிரி இல்லை, நல்லா 10 மணி வரைக்கும் செம்ம விளையாட்டுங்க. இந்த வீடியோ வந்து அடுத்த நாள் எடுத்த வீடியோங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் பொழுது விடிஞ்சது தாங்க. மழை ஸ்டார்ட் ஆனது தான், கொஞ்சம் கூட விடவே இல்லை. அப்படியே படப்படன்னு பேஞ்சே இருக்குங்க. மாமா வந்து 8 மணியாட்டு வேலையிலேருந்து வந்ததுக்கப்புறம் போய் சிக்கன் எடுத்து வந்து சிக்கன் பிரியாணி வந்து செஞ்சுதா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி செஞ்சுட்டு முட்டை வந்து வச்சுருந்தேன். எல்லோரும் சேர்ந்து ஒரே இலையில போட்டு ரவுண்டு கட்டி சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. குட்டி போய் வந்து சாப்பிட்டான். அவங்க அப்பா வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா மேலே எந்த அளவுக்கு ஏறி விளாண்டுட்டு ராவடி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி பாருங்க. அவங்களே வேலை செஞ்சுட்டு ரொம்ப டயர்டாக வந்து சாப்பிட்டு எப்படா படுப்போங்கிற மாதிரி இருந்தாங்க. ஆனால் இவன் விடவே இல்லை. மழை தொடர்ந்து பெஞ்சிட்டே இருக்கிறதுனாலங்க வெளியே கால் வச்சோம் அப்படின்னாவே கால் வந்து மரத்து போகிற மாதிரி இருக்குது. ஆடு கோழியெல்லாம் ரொம்ப பாவங்க, ஒரு மாதிரி அதை இடத்த விட்டு எங்கேயும் நவராத மாதிரியே இருந்துச்சு. நேற்று ஈவினிங் துவைச்சி போட்ட துணியெல்லாம் வெளியே போட்டால் காயாது, மழை இடத்துல போட்டோம் அப்படின்னா இனிமேல் வாசம் எடுத்து போயிருன்னு சொல்லிங்க உள்ளெல்லாம் அந்த துவையன் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு கட்டி துணியெல்லாம் கொண்டாந்து உள்ளே காய போட்டாச்சுங்க. நம்ம வீட்டு கோழியெல்லாம் மழை தூரிட்டு இருக்கிறதுனால வேற எங்கேயுமே போகலங்க. பசி எடுத்துச்சுன்னா டேரெக்டாக வீட்டுக்கு முன்னாடி வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. தீனி போட்டோம் அப்படின்னா சாப்பிட்டு மறுபடியும் போயிடுறாங்க. இதே மாதிரி தாங்க நீ நடந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் குழந்தைங்கள வந்து விளையாட விட்டோம் அப்படின்னா இனிமேல் மழையில தான் விளையாடுவாங்க. வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டணும் அப்படின்னா ஏதாவது ஒன்று பண்ணணுங்க, இல்லைன்னா மொபைல் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ஹோம்ஒர்க்லாம் இருந்துச்சுங்க. சரி ஹோம்ஒர்க் பண்ண சொன்னேன், அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு தாமா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பாப்பா கேட்க ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் பால் தாங்க இருந்துச்சு, பால் கோவா செய்யலான்னு சொல்லிட்டுங்க பால் வந்து அடுப்பில் ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் வெண்ணெய் செய்யலான்னு சொல்லிங்க பாலாடை டெய்லியும் பால் காய வைக்கும் போதுங்க அந்த பாலாடை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேங்க. ஒரு மாதத்துக்கு பக்கமாகவே ஆயிடுச்சு. சரி கொஞ்சம் நெய் தயார் பண்ணி பால் கோவில் சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். இதே ரெடி பண்ணிடலான்னு சொல்லிங்க கையோட அது வந்து போட்டேன். அது வந்து அரைச்சி போட்டோம்னா டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். அதுகெல்லாம் வேஸ்ட்டுங்க, அது வந்து 2 வேலையாக இருக்கும். அப்படி பண்ணாத அந்த பால் ஆடை எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை மட்டும் அப்படியே டேரெக்டாக அந்த கடாயில் சேர்த்துட்டு நல்லா ஹீட் பண்ணி கரண்டி வச்சுங்க நல்லா கிளறி கொடுத்துட்டே இருந்தோன்னா அதிலிருந்து நெய் நல்லா பிரிஞ்சு வருங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு பிரிஞ்சு வருதுன்னு சொல்லிட்டு நல்லா பிரிஞ்சு வரணுங்க. அந்த பாலாடை மட்டும் லைட்டாக அந்த வெள்ளை வெள்ளையாக திரிஞ்சு தனியாக வந்துடும். நெய் மட்டும் நல்லா பியூராக மஞ்சள் கலரில் கிடைக்குங்க. அது வரைக்கும் நல்லா கைவிடாது கிளறிக்கிட்டே இருக்கணும். நம்ம சேர்த்து அந்த பாலாடை கட்டியெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சுங்க. இதுக்கப்புறம் கரண்டி போட்டு அப்பப்போ கிளறி கொடுத்துட்டே இருக்கணுங்க, இல்லைன்னா லைட்டாக அடியில் தீஞ்ச மாதிரி ஆயிரும். பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறங்க ஒரு அரை லெமனை வந்து நல்லா புழிஞ்சு விட்டு பாலை வந்து திரிய வச்சுக்கலாங்க. நெய் பாருங்கள் எந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்துச்சுன்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை, அந்த பாலாடை மட்டும் போட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டே இருந்தோம்னா இந்த அளவுக்கு சூப்பராக நெய் கிடச்சிருதுங்க. இப்படி எடுத்தோம் அப்படின்னா சீக்கிரமாக கெட்டு போயிருங்க. இந்த மேலே அந்த ஆடை மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் நல்லா லைட்டாக அந்த ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா போட்டு கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் வடிகட்டி வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக நெய் வந்து ரெடி ஆயிருங்க. பால் வந்துங்க எலுமிச்சப்பழம் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கிளறி கொடுத்துட்டே இருந்தோம்னா இது மாதிரி பால் திரிஞ்சு நல்லா கெட்டியாயிருங்க. சுற்றி இருக்கிறத ஃபுல்லாக எடுத்து உள்ளே விட்டு கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. அந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக அதே இழுத்துடணும்.
இப்படி பால்கோவா செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்லேயே ஒரு 1/2 லிட்டர் பால் இருந்தால் போதுங்க, சூப்பராக பால்கோவா வந்து செஞ்சிடலாம். நான் வந்து 1/2 லிட்டர் பால் வந்து செஞ்சிட்ருக்கேன். உங்ககிட்ட பால் இன்னும் அதிகமாக இருந்தாலும் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் சுண்டனதுக்கப்புறம் அது கூடயே சர்க்கரை தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. அடி பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு மாதிரி நல்லா இருக்காது, லைட்டாக வேறு ஸ்மெல் வந்து வந்துடும். நாம் வந்து நெய் தயார் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதிலிருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த பால்கோவாவில் வந்து சேர்த்துக்கலாங்க. எந்த அளவுக்கு நெய் சேர்க்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் காட்டும் நெய் வந்து சேர்த்துட்டுங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க. இதுக்கப்புறம் சிம்மில் வந்து வச்சுக்கலாம். இப்படியே லைட்டாக பாருங்கள், சைட்லலாம் தீ பிடிக்கிற மாதிரி இருக்குது. மணலாக வீட்லேயே சூப்பராக பால்கோவா ரெடி பண்ணியாச்சுங்க. ஈரத்துக்கு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. குழந்தைங்க எப்பமா ரெடி பண்ணி தருவீங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் வந்து ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்க கொடுத்து பாருங்கள். நல்லா மணலாக பால்கோவா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இன்னுமே நல்லா கெட்டியாக விட்டு ஒரு கப்பில் போட்டு நல்லா கமுத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஆற விட்டு பீஸ் போட்டு கூட சாப்பிட்லாம். அதுவும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அது வரைக்கும் பொறுமை வந்து தாங்கலை. எடுத்துகிட்டு வந்து ஃபேன் காற்றுல லைட்டாக ஆட்டும்னு சொல்லி வச்சா நம்ம வீட்டு குட்டி வாண்டுக்கு சுற்றி உட்காந்துட்டு எனக்கு ஊட்டி விடுமாங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருந்தாங்க. குட்டி பையனும் பெரிய பாப்பாவும் சூடு வந்து சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் சின்ன பாப்பா வந்து சூடு சூப்பராக சாப்பிடுவா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிராமத்து பொண்ணு பிரியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.